உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு உஸ்மான் அகீல். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை விவகாரம் தொடர்பாக இங்கிலாந்து நாடாளுமன்றில் விவாதம். மாகாண சபை சட்டத்தை மாற்றாமல் தேர்தலை நடத்த முடியாது என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவிப்பு. அமைச்சர்களை புறம் தள்ளி செயலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் சுற்று நிறுவம் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் விசன 1000 ரூபாய் சம்பளத்தை கூறியது போன்று எடுத்து தந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு. சம்பளம் பெற்றுக் கொடுத்த பிறகு வெறும் பிரச்சினைக்கு யார் முகம் கொடுப்பது என நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் கேள்வி. கூட்டு ஒப்பந்தம் முத்தரப்பு ஒப்பந்தமாக மாற்றப்பட வேண்டும் என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன். அரசாங்கத்தின் தோல்வி மறைக்கவே புர்கா தடை, அசாட் சாலி விவகாரம் என்பவற்றை சில ஊடகங்கள் மிகைப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. ஜோர்தான் மருத்துவமனையில் ஆக்சிஜன் செயலிழப்பு காரணமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 7 பேர் உயிரிழப்பு. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். 2021ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சை ஆகியவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட மாட்டாது என இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2 பரீட்சைகளையும் பிறிதொரு நேரத்தில் நடத்த கல்வி அமைச்சர் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் பிற அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பாக மேலதிக விவாதங்கள் மற்றும் கலந்துரையாடல்களையும் கல்வி அமைச்சகம் நடத்த உள்ளதாக பரீட்சை திணைக்கள ஆணையாளர் சனத் பூஜித் தெரிவித்தார். கோவிட் பரவல் காரணமாக பாடசாலைகளில் முறையான கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாதமையினாலும் அதனால் பாடத்திட்டங்கள் உரிய வகையில் பூர்த்தி செய்யப்படாமையே இதற்கான காரணம் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளுக்கான இங்கிலாந்தின் கடப்பாடு குறித்து இங்கிலாந்து நாடாளுமன்றில் விவாதம் நடத்தப்பட உள்ளது. இலங்கை விவகாரம் குறித்த தீர்மானம் இந்த மாதம் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வாக்களிக்கப்பட உள்ளமையினாலேயே இலங்கை தொடர்பான விவாதம் இங்கிலாந்து நாடாளுமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இங்கிலாந்து நாடாளுமன்றின் அனைத்து கட்சிகளினதும் தமிழ் பிரதிநிதிகள் குழு ஏற்பாடு செய்துள்ள இந்த விவாதம் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான கோர் குழு பொறுப்புக்கூறல் குறித்த தீர்மானத்தை தாக்கல் செய்ததால் இந்த விவாதத்தின் அறிவிப்பு வந்துள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்டத்தை மாற்றாமல் யாருக்கும் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். வெளிவிவகார அமைச்சின் 4வது கொன்சியுலர் பிராந்திய அலுவலகம் நேற்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண முதலமைச்சர் செயலக வளாகத்தில் வெளிநாட்டு உறவுகள் அமைச்சர் தினேஷ் குணவர்தன அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. அரச நிறுவனங்களின் செயற்பாடுகளை கிராமங்களுக்கும் கொண்டு செல்லல் என்ற அரசாங்கத்தின் திட்டத்துக்கமைய மக்களுக்கு இலகுவான முறையில் சேவைகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இப்பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டதாக இதன்போது வெளிநாட்டு உறவுகள் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்டத்தை மாற்றாமல் யாருக்கும் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது எனவும் குறிப்பிட்டார். පළාත් සභා මැතිවරණය නැවැත්තුවේ අපි නෙමේ. පළාත් සභා මැතිවරණය පවත්වන්න නීතිය වෙනස් කරා ගිය ආණ්ඩුව. ඒකට ජනතා විමුක්ති පෙරමුණත් ද්‍රවිඩ සම්දානයත් ඡන්දය දීලා තමයි 3-2 ඡන්දයක් ගත්තා. මොකද උනේ? එතකොට ඒක නීති විරෝධී කියලා ශ්‍රේෂ්ඨ අධිකරණය තීරණය කළා. එතකොට නීති විරෝධී නම් ඒ පනවන ලද නීතිය ශ්‍රේෂ්ඨ අධිකරණය කියලා තිනවා අලුතෙන් නීතිය හදන්න කියලා. අලුතෙන් නීතිය හදන පාර්ලිමේන්තුවේ පත් වුණේ අගෝස්තු මාසෙ. දැන් අපි ඒ ගැන සාකච්ඡා කරගෙන යනවා. ඒ නිසා ඉදිරි කාලේ ඡන්දය සාකච්ඡා වීමට බලාපොරොත්තු වෙනවා. ඒල නීතියේ වෙනසක් අපි ඇති කරන්නේ නැතුව කිසි කෙනෙක්ට ඡන්දයක් තියන්න බෑ. மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் பின்போடப்படுவது நாட்டு மக்கள் மத்தியிலே, விசேடமாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே மாகாண சபை முறைமை ஒன்று தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிய பண்ணுவதற்காக, அதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் அதனை பின்போடுவதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகையினாலே அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காமல் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சென்ற பாராளுமன்ற காலத்திலேயே ஒரு தனிநபர் சட்டம் மூலமாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக சட்டத்தை திருத்துவதற்கு நான் ஒரு முன்மொழிவை வைத்திருந்தேன். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் உடனடியாக சட்டத்தை திருத்துமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் சில மாதங்களுக்குள்ளேயே நடத்தப்படக்கூடியதாக இருக்கும். පළාත් සභා මැතිවරණය පැවැත්වන්නේ කොයි කාලෙද කොයි ක්‍රමයටද කියන එක තවම ආණ්ඩුව නිශ්චිතව ආණ්ඩුව ස්ථාවරය කියලා නැහැ. විවිධ අවස්ථාවල් අපි දැක්කා
ඒ සම්බන්ධයෙන් අදහස් දක්වනවා. ජිනීවා මානවික කවුන්සිලේ ඉන්දියාව ලංකාවේ පළාත් සභා ක්‍රියාත්මක විය යුතුයි කියලා කියනකොට මෙහි එකපාරට ජූනි මාසේ ඡන්දෙ තියනවා කියලා කිව්වා. ආපහු ඒක යට ගියා. දැන් ඊයේ පෙරේදා ආයෙ මේක මතුවලා තියෙනවා. නමුත් ඉස්සෙල්ලාම ආණ්ඩුව පැහැදිලිව රටේ ජනතාවට කිව යුතු වෙනවා පළාත් සභා මැතිවරණය පවත්වන්නේ කුමන ක්‍රමවේදයටද? පරණ ක්‍රමයටද අලුත් ක්‍රමයටද ඒ කොයි ක්‍රමයටද කියන එකත් ඒ වගේම කුමන කාලය තුල මේ පවත්වනවාද කියන එකත් රජයේ ස්ථාවරය පළමුවෙන්ම රටට දැනුම් දිය යුතුව තියෙනවා. இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தமிழர் தரப்பில் உள்ள பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளையும் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட தூதுவர் பல இடங்களுக்கும் சென்று பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருந்தார். பல்வேறு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சி ரீதியாக தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பு யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவித்த தமிழ் அரசியல் பிரதிநிதிகள், இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இளம் தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவலை வெளிப்படுத்தின காரணத்தினாலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இளம் தலைவர்களுக்கு இன்றைய சந்திப்பிலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். பல விடயங்கள் பேசப்பட்டன. அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேசப்பட்டது. எங்களுடைய மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக பேசப்பட்டது. அபிவிருத்தி விடயங்களிலே இந்தியாவினுடைய பங்களிப்பு சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. நாங்கள் பேசிய எல்லா விடயங்கள் சம்பந்தமாகவும் தூதுவர் பதில் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்களை சொல்லியிருக்கிறார். அரசியல் நிலைப்பாட்டிலே இந்தியாவினுடைய கொள்கை ஒருபோதும் மாறாது. அது முழுமையான அதிகார பகிர்வு உள்ள ஒரு விடயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதிலே தாங்கள் எப்பொழுதுமே மாறாத கொள்கையுடையவர்களாக இருப்பார்கள். அதுக்கான அழுத்தங்களை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது கொழும்பிலேயாக இருக்கட்டும், ஜெனீவாவிலாக இருக்கட்டும், எங்கேயாகவும் ஒரே நிலைப்பாடு தான் என்று சொல்லியிருக்கிறார். முக்கியமாக வடகிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக பேசப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கசுந்தரை துறைமுகம் அபிவிருத்தி, இது மாத்திரமல்லாமல் தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கான கப்பல் சேவை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். முக்கியமாக 13வது திருத்தம் என்பது எவ்வாறு இருந்ததோ, ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்ததோ அதில் பல விடயங்கள் பறிக்கப்பட்டு விட்டன மத்திய அரசாங்கத்தால். ஆகவே 13வது திருத்தம் என்று பேசுகிற பொழுது அடிப்படையில் 13வது திருத்தம் எவ்வாறு இருந்ததோ அந்த விஷயங்கள், போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள், நிர்வாகம் சம்பந்தமான அதிகாரங்கள், சகல அதிகாரங்களும் உள்வாங்கப்பட்டுத்தான் அந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய மைய பொருளாக இருப்பது வடகிழக்கு இணைப்பு என்பது. ஆகவே அந்த வடகிழக்கு இணைப்பு என்பது தொடர்பாகவும் இந்தியா கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு தேவையான விடயங்கள் என்னென்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, பெண்கள் உரிமைகள் சம்பந்தமாக இவ்வாறு பல விஷயங்களை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். மாகாண சபை தேர்தல் இருக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். ஏனென்றால் மாகாண சபையால் எங்களுக்கு போதிய அதிகாரங்கள் எங்களுக்கு தரப்படாமல் இருந்தாலும், அதிகாரங்கள் இல்லாமல் இருந்தாலும், மாகாண சபையை நீக்கினால் அல்லது அது செயலற்று போனால் எங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு நிறுவனம், தமிழ் மக்களுக்கான வடகிழக்கு நிறுவனம் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். இதன் காரணத்தினால் நாங்கள் அது சம்பந்தமாக அதனுடைய குறைபாடுகளையும் கூறி அதே நேரத்திலே மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற வேண்டிய அவசியம் இருப்பதாக எடுத்து காட்டினோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் எதிர்வரும் 22ஆம் தேதி இந்திய அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக தன்னுடைய கோரிக்கை முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். நான் குறிப்பாக என்னுடைய கட்சியினுடைய சார்பில் இன்று பெண்களுக்கான வாழ்வாதார, ஒரு நிலையான வாழ்வாதார வேலை திட்டங்கள், அவர்களுடைய சுய பொருளாதார கட்டமைப்பை வளர்ப்பதற்கு இந்தியா தன்னாலான தொழில்நுட்ப பயிற்சிகள் எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற அதே சமயம் 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக இந்தியா மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். 13ஆம் திருத்தத்தை தாண்டி இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே ஒரு தீர்வை எட்டுவது தான் உண்மையிலே தமிழ் மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பை வழங்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் எடுத்து காட்டினோம். அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவையை புறந்தள்ளி அரசு திட்டங்கள் தொடர்பான தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தை
செயலாளர்களுக்கு வழங்கும் சிற்றினுரூபம் ஒன்று திரைசேரி செயலாளரினால் அனுப்பப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சண்டே டைம்ஸ் பத்திரிகையை மேற்கோள் காட்டி இதனை அவர் தெரிவித்தார். සන්ඩේ ටයිම්ස් පුවත්පතේ පැහැදිලිව සඳහන් කරලා තියෙනවා බණ්ඩාගාර ලේකම්වරයා චක්‍රලේඛනයක් නිකුත් කරලා තියෙනවා. ඒ චක්‍රලේඛනයට අනුව ව්‍යාපෘති සම්බන්ධයෙන් ලේකම්වරුන්ට තීරණ ගන්න පුළුවන්. විශේෂයෙන් බණ්ඩාගාර ලේකම්වරයා තමයි ඒ අවසාන තීරකයක් කියලා තියෙනවා. திட்டங்களின் சாதாரண நடைமுறைதான் குறித்த அமைச்சின் அமைச்சர் அனுமதிப்பதுடன் அமைச்சரவையின் அனுமதியை பெற வேண்டும். எனினும் தற்போது அனுப்பப்பட்டுள்ள சுற்று நிருபத்தின் மூலம் அமைச்சர்கள் அமைச்சரவை என்பவற்றை புறம் தள்ளிவிட்டு திட்டங்கள் தொடர்பாக திருத்தங்கள் கொண்டு வருவது, திட்டங்களுக்கான கடன் எல்லையை அதிகரிப்பது, திட்டங்களை நிறுத்துவது மற்றும் காலத்தை நீடிப்பது போன்றவை தொடர்பாக தீர்மானம் எடுக்க ஒரு புதிய நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களையும் அமைச்சரவையும் ஒரு புறமாக வைத்துவிட்டு தமக்கு தேவையான விதத்தில் ஒரு குழுவின் மூலம் தீர்மானம் எடுக்கும் முயற்சியாகவே இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ඒ වගේම ණය කාල සීමාව දීර්ඝ කිරීම ඒ සියල්ල පිළිබඳ තීන්දුව ගන්න අලුත් ක්‍රමවේදයක් හදලා තියෙනවා. ஜனாதிபதியின் அதிகாரங்களுடன் அமைச்சர்களையும் அமைச்சரவையும் கணக்கில் எடுக்காமல் கடந்த காலத்தில் பல விடயங்கள் நடைபெற்றதை நாம் கண்டோம். இந்த முயற்சியும் அவ்வாறான விடயங்களை சட்ட ரீதியாக செய்யும் முயற்சியாகவே உள்ளது. முக்கியமான தீர்மானங்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவினரே எடுக்கின்றனர். அவர்கள் நாடாளுமன்றத்துக்கும் பொறுப்பு கூறுவதில்லை, அமைச்சரவைக்கும் பொறுப்பு கூறுவதில்லை. அவ்வாறு கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களினால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன. அதனால் அமைச்சர்களுக்கு கூட பதிலளிக்க முடியாமல் இருந்தது. இன்றும் அமைச்சர்களுக்கு சில விடயங்கள் தெரியாது, அமைச்சரவையில் பேசப்படுவதும் இல்லை. அமைச்சரவை தான் நிறைவேற்றுத்துறை. எனவே நிறைவேற்றுத்துறையில் கலந்து ஆலோசிக்காமல் இவ்வாறான குழுக்கள் மூலமாக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நாட்டின் நடைமுறை முற்றாக சீர்குலையும். இவற்றுக்கு சட்ட ரீதியாக அதிகாரத்தை பெற்றுத்தரும் ஒரு சுற்று நிருபத்தை தான் திரைசேரி செயலாளர் வெளியிட்டுள்ளார். இது மிகவும் பாரதூரமானது. இது மிக மோசமான விடயங்களை கொண்டு வரும் என்பதனை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். ඉටු කරගන්න තමයි මේ උත්සාහ කරන්නේ. ඉතින් ඒකට නීත්‍යානුකූල බලයක් ලබා දෙන චක්‍රලේඛනයක් තමයි මුදල් බණ්ඩාගාර ලේකම්වරයා නිකුත් කරලා තියෙන්නේ. ඉතින් ඒක තාම බරපතලයි. තාම අයහපත් ප්‍රතිඵල ගෙනත් දෙන්න පුළුවන් කාරණාවක් විදිහට අපි 1000 ரூபாய் சம்பளத்தை கூறியது போன்று எடுத்து தந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். ஆனால் சம்பளம் பெற்றுக் கொடுத்த பிறகு வரும் பிரச்சினைக்கு யார் முகம் கொடுப்பது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பளம் 1000 ரூபாய் என்பது இன்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது சம்பள நிர்ணய சபை மூலமாக. ஆகவே இந்த சம்பள நிர்ணய சபை என்பது என்ன? கடந்த காலங்களிலே கூட்டு ஒப்பந்தத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட சம்பளம் இன்று அதை முடியாமல் போனதன் காரணமாக அரசாங்கம் தலையிட்டு சம்பள நிர்ணய சபைக்கு கொண்டு போய் அந்த சம்பளத்தை இன்று 900 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய் என்ற அடிப்படையிலே சம்பளத்தை உருவாக்கி இருக்கின்றது. ஆனால் இந்த 1000 ரூபாய் சம்பளம் என்பது நாங்கள் ஒரு வகையிலே ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த சம்பளம் வாங்குகின்ற கையிலே கிடைக்கின்ற அந்த நாள் தான் சந்தோஷமே தவிர நேற்று முந்த நாள் பால் சோறு ஆக்கி கேக்கு வெட்டுறதுல எந்த விதமான சந்தோஷமும் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த சம்பளத்திலே எத்தனை நாள் வேலை கொடுக்கின்றார்கள், இதுதான் மிக முக்கியம். 13 நாள் வேலை கொடுத்துட்டு 12 நாள் வேலை கொடுத்து விட்டு இவ்வளவுதான் உங்களுக்கு மாச வருமானம் 15000 ரூபாய் என்ற அடிப்படையிலே 13500 ரூபாய் என்ற அடிப்படையிலே உங்களை அடக்கிவிட்டால் இந்த சம்பளம் கிடைப்பது எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறதில்லை. அதுக்கு பழைய சம்பளமே பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆகவே எங்களை பொறுத்தளவில் கூட்டு ஒப்பந்தமும் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஆயுதமாக பாவித்து அதையும் நடைமுறையிலே இருப்பதற்கான நடவடிக்கையை தொழிற்சங்க ரீதியிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏற்கனவே தெரியவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நான் இங்கே அரசியல் செய்ய வரல, நான் இங்கே நிர்வாகம் செய்ய தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னதை ஒன்றுன்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் இருக்கேன். 1000 ரூபான்னு சொன்னால் 1000 ரூபாவை எடுத்து தந்திருக்கோம். இதுலையும் சில பேர் சொல்கிறாங்க தொழிலாளிகளோட நலன் கருதி இருக்க சரத்துக்கள் எல்லாம் அளிக்கப்படுவேன். முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கூட்டப்பந்து ஒன்று 157 வருஷமா இல்லை, வெறும் ஒரு 20-30 வருஷமா தான் இருக்கு. அதுக்கு முன்னால தோட்டத்தில் தொழிலாளர்கள் வரலையா? நம்ம ஒரு தொழிற்சங்கமா சந்தா வாங்கிட்டு இருக்கோம். சந்தா வாங்கும் போது தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்படி முடியலன்னா தொழிற்சங்கத்தை மூடிட்டு போய் உட்காரலாம்.
இப்போ நேற்று முந்தாள் சொல்கிறாங்க சம்பளத்தை 1000 வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி. ஆனால் சம்பளத்தை 1000 வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு வர பிரச்சனையை யார் மூஞ்சி கொடுப்பான்னு தெரியல. வந்து கம்பெனிக்காரர்கள் சொல்கிறாங்க 12 நாள் 15 நாள் தான் வேலை கொடுப்போம், இருந்த சலையில் ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு 12 நாள் 15 நாள் வேலை கொடுத்தா கிட்டத்தட்ட 15,000 தான் சம்பளம் கிடைக்கும். முன்ன இதை விட கூடுதலான சம்பளம் கிடைச்சு. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய மலையகத்தில் வந்து கூடுதலான பெண்கள் தான் தேர்தலோட வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும். இந்த ஊதியத்தை எப்படி நிரந்தரமாக வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த கூட்டொப்பத்தினால செஞ்சோ இல்லை சம்பள நிறைய சமயம் கூட ஆகியோ வாங்கி கொடுக்க முடியாது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஆவணங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகின்றமையை அரசாங்கம் தமிழ் மக்களின் காணிகளை அபகரிப்பதன் ஒரு கட்டமாகவே தாங்கள் பார்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினுடைய ஆவணங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியே கொண்டு போகப்படுவதற்கான முக்கிய காரணம் அரசாங்கம் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிக்கிற தன்னுடைய முயற்சியிலே ஒரு கட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆவணங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ஆவணங்களை பரிசீலித்து இதில் எப்படியாக எந்த நிலத்தை நாங்கள் கைப்பற்றலாம், ஆக்கிரமிக்கலாம் என்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுவது அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கிறது என்றால் அது தெரிய வரும். ஆகையினாலே முதலில் ஆவணங்களை கொண்டு போய் அனுராதபுரத்திலே வைத்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் அங்கே இருந்து ஆராய்ச்சி செய்ய போகிறார்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய தாயகம் என்று சொல்லுகிற நிலத்தை என்ன விதமாக நாங்கள் அபகரிக்கலாம் என்கின்ற திட்டங்கள் செய்வதற்காகத்தான் இந்த ஆவணங்கள் இரவோடிரவாக கள்ளமாக அனுராதபுரத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கொழும்பில் இருக்கும் காணி ஆணையாளரிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒழுங்கான ஒத்துழைப்புகள் வலுவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வடமாகாண காணி ஆவணங்கள் அனுராதபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வன்னி மாவட்ட தலைவருமான கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்தார். நான் ஆளுநராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஊடகம் அதை பதிவு செய்திருக்கிறது. அதுக்கு நான் நன்றியுடன் பட்டுள்ளேன். நான் 8000 குடும்பங்களுக்கு அரச காணிகளை வழங்கினேன் 10 மாதங்களுக்கு. அதுக்கு புறம்பாக இராணுவம் இருந்த இடங்களிலிருந்து வெளியேறி 2000 ஏக்கர் காணி அளவு இராணுவமிருந்து தனியார் மக்களுக்கு கைவிடப்பட்டது அந்த 10 மாதங்கள். அதற்கான எல்லா சாட்சிகளும் இருக்கிறது. நான் இந்த சில காலத்திலே சில பிழைகள் நடந்தது என்று உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அறிந்த அளவிலே ஆகையினாலே அது கொழும்பிலே இருந்து காணி ஆணையாளரிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒழுங்கான ஒத்துழைப்பு வலுவாக கிடைப்பதற்காகத்தான் அங்கே கொண்டு சென்றிருக்கு. ஒழிய வடமாகாணத்தை பொறுத்த வடமாகாணத்தை சேர்ந்த வடமாகாணத்தில் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அதிகாரத்தையும் அங்கே பறிக்கப்படவில்லை, பறிக்கப்படக்கூடாது, பறிக்கப்பட முடியாது. මේ වන විට උතුරු පළාතේ ඉඩම් ප්‍රතිශාස් කරන ලේඛන ෆයිල්ස් මේ වන විට අනුරාධපුරයට ගෙනල්ලා තියෙනවා. ඒ කියන්නේ දැන් උතුරු පළාතේ ජනතාවේ සැකයක් ඇති වෙනවා මේ ඔවුන්ගේ පාරම්පරික ඉඩම් සහ රජයට අයත් ඉඩම් මේ හිතවතුන්ට ලබා දෙන්න තමයි මේ ලේඛන අනුරාධපුරයේ සිටට මේ මෙහෙවන්නේ කියන එක කාරණේ පිළිබඳව. නිශ්චිතව ඔබ කියන කාරණාව ගැන මම ගොඩක් විස්තරතුරු දන්නේ නැහැ. ඔයාලා බලන්න ඕනි මොකක්ද එතන වෙන්නේ කියලා. නමුත් අපේ රටේ මෑත කාලීනව හැමතැනකම මේ ඉඩම් පිළිබඳ ලොකු මංකොල්ලයක් සිද්ධ වෙන බව නම් පැහැදිලි. ඉඩම් මංකොල්ලයක් සිද්ධ වෙනවා. අනුරාධපුර පොළොන්නරුව විශේෂයෙන්ම අම්පාර වගේ ප්‍රදේශවල කොම්පැනි වලට ඉඩම් දෙන්න සාමාන්‍ය ජනතාව සතු ඉඩම් පවර ගැනීමක්, ඒ වගේම රක්ෂිතයට අයිති ඉඩම් ඒ රක්ෂිතේ විනාශ කිරීම දිගින් දිගටම සිද්ධ වෙනවා. වැඩි නායක වනිල ඇත්තන්ටත් සිද්ධ වුණා ශ්‍රේෂ්ඨාධිකරණයට යන්න රමකැන් ඔය රක්ෂිතය ආරක්ෂා කර ගන්න. ඉතින් මේ පාලකයන්ට විරුද්ධව වැඩි නායකයටත් උසාවිය යන්න සිද්ධ වෙච්ච තත්වයක් තියෙනවා. ඒ නිසා ඔබ ඔය කියන කාරණාව සිද්ධ වීම පිළිබඳව ඔයා බලන්න ඕන එකක් තියෙනවා. නමුත් වෙන්න පුළුවන් දේවල් තියෙනවා. මොකද මේ පාලකයන්ට ගොඩක් මේ ආණ්ඩුවේ ඉන්න සමහර පාලකයන්ට ඉඩමක් පෙන්වන්න බෑ. දැක්කොත් මොකක් හරි කම්පැනියක් එතනට අරන් යනවා. එතන ගිහිල්ලා තමන්ගේ ගජමිතුරු බිස්නස් එකක් කරනවා. සබ් පහුගිය කාලේ දිගටම තැන් වල සිද්ධ වුණා. සිංහරාජයෙන් තමයි මේක පටන් ගත්තේ. ඊළඟට පුත්තලමේ ඔබ දැක්කා ලෝක උරුමයක් වෙච්ච පරිසරයන් පවා විනාශ කරන එක. ඊළඟට ගම්පහ තෙත්බීම එක ගත්තොත් ලෝක උරුමයක් ඇත්තටම ඉතින් එතන විනාශ කරනවා. ඒවා පුද්ගලික කම්පැනි කාර්යයන්ට ගෝල්ෆ් පිට්ටනි හදන්න දෙනවා. ඒ නිසා උතුරේ ඉඩම් පිළිබඳවත්
එවැනි කටයුත්තකට මැදිහත් වෙන්න තොරතුරු එකතු කරනවාද කියන එක හොයලා බලන්න ඕනි කාරණාවක් තියෙනවා. காலத்துக்கு காலம் அரசாங்கம் சில செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது தோல்விகளை மறைக்கின்றது. புர்கா தடை விடயம் அந்த சமூக மக்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களின் இணக்கத்துடனே மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். අපි දැක්කා මේ වගේ සීනි වංචා රටේ බරපතල බඩු මිල ප්‍රශ්න ජනතාවගේ විරකියා ප්‍රශ්න ඒවත් එක්ක ජනතාව විරෝධතාවයන් එනකොට ආණ්ඩුවට අවාසිදායක වෙනකොට හිටපු ගමන් මේ ජාතිය ගොසිප් වෙනවා. ඔබට මීට කලින් මේ වගේම බරපතල තත්ත්වයක් සමාජයේ ඉන්න වෙලාවේ රටේ ජනතාව ඉන්න වෙලාවේ හරක් මස් තහනම් කරනවා කියලා ප්‍රවෘත්තියක් පළ වුණා. ඒ ඔක්කොම ඒක පස්සේ සාකච්ඡාවට ගියා. දැන් හරක් මස් තහනම් කරනවා, ගෙන්නන එකත් තහනම් කරනවා, හරක් මරණ එකත් තහනම් කරනවා, එහෙම එකක් කියලා. නමුත් අවසානයේ ඒව වුණේ නැහැ. ඉතින් බුර්කාව සම්බන්ධෙනුත් සරත් වීරසේකර ඇමතිවරයා ඔහු ඉදිරිපත් කරන කැබිනට් පත්‍රිකාවකට අත්සන් කරා කියලා තමයි තියෙන්නේ. ඉතින් ඒක කැබිනට් මණ්ඩලයේ තවම අනුමත වීමක් වෙලා නැහැ. ඉතින් මේවා ඇත්තම දකින්නේ පහුගිය කාලේ පුරාවටම මෙවැනි දේවල් විටින් විට ඇත්ත ප්‍රශ්න යට ගහන්න හිතාමතා දැනුවත් ඉස්සරහට ගන්නවද කියන සැකය ප්‍රශ්නාර්ථයේ තියෙනවා. ප්‍රතිපත්තිමය තීන්දුව ගන්නවා නම් ඒ ප්‍රතිපත්තිමය තීන්දුව ගන්න ඇත්තටම ඒ ප්‍රජාවත් එක්ක සාකච්ඡා කරලා ඒ ප්‍රජාවගේ අනුමැතියට යටත්ව පහුගිය කාලේ අපි දැක්කා ඒ ප්‍රජාව නියෝජනය කරන දේශපාලන සහ ආගමික නායකයන් පවා යම් තීන්දුවක් ගන්න මේ ඉවත් කිරීම සඳහා වෙච්ච තීන්දුවක් ගන්න යම් එකඟතාවයක් පළ කරලා තිබුණා. ඒතර වඩාත්ම හොඳ ක්‍රමවේදය තමයි තෙවැනි ආගමික නායකයන් සහ දේශපාලන නායකත්වයන් එක්ක සාකච්ඡා කරලා එකඟතාවයෙන් මේ තීන්දුව ගන්න එක. නමුත් මේ අපි දකින්නේ එහෙම එකක් නෙමෙයි. අර පැහැදිලිව කිව්වොත් සීනි බදු වංචාව යට ගහන්න ගෙනාපු උප්පරට්ටියක්ද කියන සැකයක් තමයි. நாட்டில் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பிறக்கும் அனைவருக்கும் புதிய தேசிய பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு நபரினதும் மற்றும் இறப்பு வரை கணினிமயப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் WMMP வீரசேகர தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள பிறப்புச் சான்றிதழ் பத்திர முறையை இல்லாது செய்து புதிய பிறப்புச் சான்றிதழை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சமல் ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வாகன விபத்துகளால் நாளொன்றுக்கு பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்வடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று மாத்திரம் வாகன விபத்துகளில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இவர்களில் 7 பேர் நேற்று இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கியவர்கள் என்பதுடன் மிகுதி 5 பேர் ஏற்கனவே இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 4 பேர் சாரதிகள் என்பதுடன் 3 பேர் அவர்களுடன் உந்துருளியில் பயணித்தவர்கள் எனவும் அஜித் ரோகன குறிப்பிட்டார். இந்நிலையில் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் காத்தாங்குடி நகரில் நேற்றிரவு 9:30 மணி அளவில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பிலிருந்து கல்முனைக்கு வந்த கார் ஒன்று அதிக வேகமாக வந்த மோட்டார் சைக்கிளில் மோதியுள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 காயமடைந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளுக்கும் காருக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. காத்தாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கல்மடு குளத்தின் கீழ்ப்பகுதியில் நெத்தலி ஆறு ஆற்று பகுதியில் கடந்த பல வருடங்களாக திருட்டு மண் அகழ்வு இடம்பெற்று வருவதாக அப்பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நெத்தலியாறு ஆற்று பகுதியில் இருந்து பல ஆண்டுகளாக மண் அகழ்வு இடம்பெற்று வருகிறது. இந்த ஆறு 66 அடி ஆழமாக இருந்துள்ளது. எனினும் தற்போது திருட்டு மண் அகழ்வினால் 500 அடி ஆழமாக சென்றுள்ளது. மேலும் இந்த ஆற்று பகுதியில் மரங்களும் அழிக்கப்பட்டு வருகின்றது எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது மூதாதையர் காலம் தொட்டு குறித்த ஆறு இருந்து வருகிறது எனவும் இந்த ஆற்று பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை உடனடியாக தடுத்து தருமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.